வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி சில முக்கியமான நல்ல செய்திகள் வந்திருக்கு. பணம் எப்போ வரும், தொகை அதிகமாகுமா, இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு பதிலா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, என்னென்ன புது அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு விரிவா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இப்போ பல குடும்பங்கள் மனசுலயும் ரெண்டே ரெண்டு பெரிய கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. ஒன்னு, மாசம் மாசம் வாங்குற உரிமை தொகை அதிகமாகுமா? அதுலயும் முக்கியமா இந்த பொங்கல் பண்டிகை செலவுக்கு முன்னாடி பணம் கைக்கு வந்துடுமா? இந்த ரெண்டு கேள்விக்கான பதில் என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாரும் எதிர்பார்த்த இந்த பொங்கல் சர்ப்ரைஸ் பத்தி தான். ஆமாங்க, இந்த மாசம் பணம் கொஞ்சம் சீக்கிரமாவே வரப்போகுது. பொங்கல் பண்டிகைய எல்லாரும் நல்லபடியா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்கு. அதனால இந்த மாசத்துக்கான உரிமை தொகை வழக்கமான தேதிக்கு முன்னாடியே உங்க கைக்கு வரப்போகுது. சரி, அப்போ தேதியில என்ன மாற்றம்னு பாருங்க. வழக்கமா பாத்தீங்கன்னா மாசம் 15ஆம் தேதி தான் பணம் வரும். ஆனா இந்த பொங்கலுக்காக மட்டுமே ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளேயே உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துரும் சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமா பல குடும்பங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்கிற உதவியா இருக்கும் இல்லையா? ஓகே, இந்த பொங்கல் சர்ப்ரைஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த திட்டம் ஏன் இவ்ளோ முக்கியம், இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன ரீகே பார்த்துடலாம். அப்பதான் இதுல வரப்போற மத்த முக்கியமான அப்டேட்ஸ் நமக்கு நல்லா புரியும். போன வருஷம் செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த ரொம்ப முக்கியமான திட்டம் ஆரம்பிச்சது. இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாசம் ஒரு தொகையை கடமையா இல்ல உரிமையா கொடுக்கணுங்கிறது தான். இப்போதைக்கு தகுதியான பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் நேரடியா அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. இந்த 1000 ரூபாய் சிலருக்கு சின்ன தொகையா தெரியலாம், ஆனா பல குடும்பங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கு இது ஒரு பெரிய கை கொடுக்குது. இந்த திட்டம் சும்மா பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி 3 பெரிய நோக்கங்கள் இருக்கு. 1, வீடுகள்ல பெண்கள் பார்க்கற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது. 2, வறுமையை குறைக்க ஒரு வழியா இருக்கிறது. கடைசியா ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு நிதி சுதந்திரத்தை கொடுக்கறது. அதாவது சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட அவங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லைங்கிற நிலையை உருவாக்குறது. இப்போ 2வது பெரிய கேள்விக்கு வருவோம். இந்த 1000 ரூபாய் தொகையை அதிகப்படுத்த போறாங்களா? இது பத்தி என்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இது வெறும் பேச்சில்ல. நேரடியாவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே இந்த தொகை சீக்கிரமா உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சரே சொல்லியிருக்காருனா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு இல்லையா? சரி, உயர்த்தப்படும் சொன்னாங்க. ஆனா எவ்வளவு? இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்கார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம். அவர் என்ன சொல்றாருன்னா, தொகையை 1000 ரூபாயிலிருந்து நேரா 2000 ரூபாயா, அதாவது இரட்டிப்பாக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கார். சும்மா யோசிச்சு பாருங்க. மாசம் 1000 ரூபாய் இருந்தது 2000 ரூபாய் மாறினா அது ஒவ்வொரு குடும்பத்தோட மாச பட்ஜெட்லயும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது வெறும் பண உயர்வு மட்டும் இல்ல, பல குடும்பங்களோட வாழ்க்கை தரத்தை மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தொகையை அதிகப்படுத்துறது மட்டும் பத்தாது இல்லையா? உண்மையிலேயே யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருக்கும் இந்த உதவி போய் சேரணும். அந்த விஷயத்திலயும் அரசாங்கம் இப்போ கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல நிறைய பேர் அப்ளை பண்ணியும் எனக்கு தகுதி இருந்தோ கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டாங்க. இப்போ அந்த மாதிரி விடுபட்டவங்களையோ மறுபரிசீலனை செஞ்சு திட்டத்துல சேர்க்கிற வேலைய அரசாங்கம் வேகமா செஞ்சிட்டு இருக்கு. இது வெறும் வதந்தி இல்லைங்க. அமைச்சர் மூர்த்தியே இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, விடுபட்ட தகுதியானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்க நடவடிக்கை எடுத்துட்டு வரோன்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கார். சரி, இவ்ளோ நேரமும் நாம பேசினதை ஒரு 3 பாயிண்ட்ல சுருக்கமா பார்த்துடலாம். 1, பொங்கலுக்கு பணம் சீக்கிரம் வருது. 2, தொகையை 2000 ரூபாயா உயர்த்துறதுக்கான பேச்சுவார்த்தை தீவிரமா நடக்குது. 3, விடுபட்ட தகுதியானவங்களையும் திட்டத்துல சேர்க்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த உதவித்தொகை ரெட்டிப்பாகி இன்னும் நிறைய தகுதியான பெண்களுக்கு இது கிடைச்சா அது அவங்க வாழ்க்கையிலையும் நம்ம சமூகத்திலையும் என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் இன்னைக்கு நாம உங்ககிட்ட விட்டு செல்லும் ஒரு முக்கியமான கேள்வி.